வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1 தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் பார்க்கலாம். இஃப் A cross B சம் வேல்யூஸ் கொடுத்துட்டு ஃபைன் A and B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைன் A and B அப்படி கொடுத்துருக்காங்க. A cross B சம் வேல்யூஸ். ஃபஸ்ட்டு ஃபைன் A சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா B cross A அப்போனா ஃபஸ்ட் என்ன வருது B. அப்போனா நம்ம இதுக்கு என்ன பண்ணோம் B A B A B A அப்படின்னு எழுதிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு A ஃபைன் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு B ஃபைன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு A ஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் B ஃபைன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்னது 3 4 3 4 3 4 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கனால நம்ம என்ன பண்ணணும்னா 3 4 ஒரே ரெண்டு டிஜிட் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் பியில் என்ன இருக்குது -2 -2 0 0 3 3 அதனால் -2 ரிப்பீட் ஆகிருக்கு -2. ஸோ 0 0 ரிப்பீட் ஆகிருக்கனால 0 3 3 ரிப்பீட் ஆகிருக்கனால 3. ஸோ இந்த சம் முடிஞ்சிடுச்சு. எக்ஸாம்பிள் சம் நான் சொல்கிறேன், அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஃபோர்த்து கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா இஃப் A is equal to 5 6 B is equal to 4 5 6 and C is equal to 5 6 7, show that A cross A is equal to B cross B intersection C cross C. இது ப்ரூவ் பண்ணணும். இந்த சம்ஸ்லாம் இந்த வேல்யூலாம் வச்சு நம்ம இது ப்ரூவ் பண்ணணும். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது 9th ஸ்டாண்டர்டில் இன்டர்செக்ஷன் ஒரு வேல்யூ நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ A B C ஃபஸ்ட்டு நான் வேல்யூலாம் எழுதிக்கோங்க. இப்போ இந்த இருக்குல்ல, இப்போ நான் சொல்கிறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைட். இது நீங்கள் போன வாட்டி படிச்சுப்பீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா இஸ் ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் சைட். இப்போ நம்ம என்ன லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா லெஃப்டோட ஹேண்டோட லெஃப்ட் என்னது இந்த சைடு. ஸோ அதனால் இது. ஸோ A cross A is equal to A cross A எத்தனை வாட்டி போடணும்னா 5 6 cross 5 and 6 5 5 5 6 5 6 and 6 5 and 6. இப்போ curly bracket. ஸோ இது என்னது ஈக்குவேஷன் 1. இப்போ ரைட்டாக என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளது போடணும். அதுக்கு நான் B cross B intersection C cross C. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது போட்டுடலாம். ப்ராக்கெட்டில் இருக்கிறது 4 5 and 6 cross 4 5 and 6. ஸோ க்ராஸ் பண்ணுங்கள். 4 4 4 5 4 6 5 4 5 5 5 6 6 4 6 5 6 6. ஸோ curly bracket. இப்போ C cross C கண்டுபிடிக்கணும். C cross C is equal to என்ன இருக்குது 5 6 7 cross 5 6 7. ஸோ அப்படின்னா 5 5 5 6 5 7 and அப்புறம் 6 5 6 5 6 6 6 7 7 5 அதுக்கப்புறமா 7 6 7 7. இப்போ ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். இன்னும் ஃபுல்லாக முடியல, இன்டர்செக்ஷன் பார்ட் இன்னும் இருக்குது. அதனால் நம்ம ஃபுல்லாக பார்த்து ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணணும். இப்போ இது ரெண்டுத்தையுமே
இன்டர்செக்ஷன் பண்ணி இதோட ஆன்சர் இதில் இருக்குது. இன்டர்செக்ஷன்லாம் வந்து இதுலேயும் இதுலேயும் சேமாக இருக்கிற மாதிரி தான் பார்க்கணும். ஸோ அதனால் வந்து இதில் சேமாக இருக்கிற வேல்யூஸ் மட்டும் நம்ம ஆன்சராக எடுத்துக்கணும். அப்போனா இந்த இன்டர்செக்ஷனுக்கு 4,4 இதில் இல்லை. ஸோ 5,5 இருக்கா பாருங்கள். 5,5 இருக்குது. 5,6 இருக்குன்னா 5,6 இருக்குது. ஸோ 6,5 இருக்கா, 6,5 இருக்குது. அண்ட் 6,6 இருக்குது, 6,6 இருக்குது. ரெண்டுத்தில் வந்து ஒரே சேமாக இருக்கிறது தான் நம்ம இன்டர்செக்ஷன் சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து இஸ் ஈக்குவல் டு curly bracket என்னென்ன வேல்யூஸ் இருக்குது சொன்னால் 5,5 and 5,6 and 6,5 6,6 ஓகே. curly bracket இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனும் போட்டாச்சு, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட ஆன்சரையும் செகண்ட் ஈக்குவேஷனோட ஆன்சரையும் சேமாக இருக்குன்னா அந்த ஆன்சர் வந்து ரெண்டுத்துக்கும் இதில் வந்து ப்ரூவ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து 5,5 5,6 6,5 6,6 அதே மாதிரி இங்கே இருக்கா பாருங்கள் 5,5 5,6 6,5 6,6. ஸோ இது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா from 1 and 2 A cross A is equal to B cross B intersection C cross C hence proved hence shown. ஏன்னா வந்து இங்கே வந்து வெரிஃபைனா வெரிஃபை கேட்கணும், ப்ரூவ்னா ப்ரூவ், இல்லைனா வந்து ஷோத்னா ஷோ. அதனால் வந்து நம்ம இங்கே ஷோ எழுதணும். அங்கே வெரிஃபைட் கொஷினில் வெரிஃபை கேட்டாங்கன்னா நம்ம வெரிஃபைட்னு எழுதணும். ஸோ அவ்வளோதான் ஆன்சர். இங்கே என்னென்னா ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து ஒரு ஆன்சர் இருக்கா இல்லைங்க வந்து ரெண்டுத்தையும் கேப்சர் பண்ணி ஒரு ஆன்சர் அந்த ஈக்குவேஷன் 1லேயும் ஈக்குவேஷன் 2லேயும் ஒரே ஆன்சர் வந்தால் தான் இந்த சம் கரெக்ட், இல்லைனா அப்படின்னா தப்பு. இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருந்த சம் கமெண்டில் ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் வந்து இந்த சம் தேர்ட் சம் அண்டு ஃபோர்த் சம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் மறக்காமல் கேளுங்க. இன்னும் நிறையா சப்ஜெக்ட்லாம் நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.